இன்று 25/1/2026 விசுவாவசு வருடம் தை 11 ஞாயிற்றுக்கிழமை. வளர்பிறை சப்தமி திதி இரவு 9:19 மணி வரை, அதன்பின் அஷ்டமி திதி. ரேவதி நட்சத்திரம் மதியம் 12:11 மணி வரை, அதன்பின் அஸ்வினி நட்சத்திரம். அமிர்த சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 9 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சந்திராஷ்டமம் மதியம் 12:11 மணி வரை. சிம்மம், அதன்பின் கன்னி. பொது ரத சப்தமி கரிநாள். சூரிய உதயம் காலை 6:40 மணி. அஸ்தமனம் மாலை 6:10 மணி. சந்திர உதயம் காலை 11:06 மணி. அஸ்தமனம் இரவு 11:51 மணி. மேஷராசி என்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். முயற்சி பலிக்கும், செலவு அதிகரிக்கும், தேவைக்கேற்ற வரவு வரும். நேற்றைய எண்ணம் நிறைவேறும், எதிர்பார்த்த தகவல் வரும். பொருளாதார நிலை உயரும், வியாபாரத்தில் லாபம் காண்பீர். திட்டமிட்டு செயல்படுவீர், முயற்சியில் வெற்றி உண்டாகும். நினைத்த வேலை நடக்கும், லாபம் அதிகரிக்கும். ரிஷபராசி என்பர்களே, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். மதியத்திலிருந்து அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த பணம் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை இருக்கும். எடுத்த வேலை வெற்றியாகும். உங்கள் செயல்களில் பதட்டம் உண்டாகும். கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் இன்று தவிர்க்கவும். மிதுனராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். முடிவு செய்திருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர். நண்பர்கள் உதவியால் பிரச்சனை விலகும். பின் விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படுவீர். நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும். கடகராசி என்பர்களே, வேலை பளுவால் நெருக்கடிக்கு ஆளாகும் நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும், செல்வாக்கு உயரும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும். மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர். திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும். எதிர்பார்த்த வருமானம் வரும். சிம்மராசி என்பர்களே, குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய நாள். பெரியோர் ஆதரவால் உங்கள் வேலைகள் நடந்தேறும். வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நன்மையாகும். உங்கள் திறமை வெளிப்படும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர். தடைப்பட்ட வேலை நடக்கும். நெருக்கடி மதியம் நீங்கும். மனக்குழப்பம் விலகும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. கன்னிராசி என்பர்களே, விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். நீங்கள் விரும்பாத செயல்கள் இன்று நடக்கலாம். திடீரென்று நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். மனக்குழப்பம் உண்டாகும். வாகன பயணத்தில் இன்று நிதானம் அவசியம். தொழிலில் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும். வேலையில் தடையும் தாமதமும் ஏற்படும். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. துலாராசி என்பர்களே, நினைப்பது நிறைவேறும் நாள். வேலைகளை போராடி முடிப்பீர். பயணத்தில் நன்மை அதிகரிக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். நண்பர்கள் உதவியுடன் உங்கள் செயலில் வெற்றி காண்பீர். எதிர்பார்த்த தகவல் வரும். செயல்களில் குழப்பம் உண்டாகும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மையில் முடியும். விருச்சிக ராசி என்பர்களே, அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் விலகும். முயற்சியில் போராடி வெற்றி அடைவீர். நேற்றைய விருப்பம் நிறைவேறும். ஆரோக்கியம் சீராகும். இழுபறியாக இருந்த விவகாரம் முடியும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். நவீன பொருட்கள் வாங்குவீர். உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். தனுசு ராசி அன்பர்களே, நெருக்கடிக்கு ஆளாகும் நாள். முயற்சியில் எதிர்பாராத தடை தோன்றும். குடும்பத்தில் குழப்பம் தோன்றும். சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை பேசி சரி செய்வீர். விருப்பம் நிறைவேறும். உற்சாகத்துடன் செயல்படுவீர். குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளாமல் போவர். பிள்ளைகளால் சங்கடம் தோன்றும். பேச்சில் கவனம் அவசியம்.
மகர ராசி அன்பர்களே, போராடி வெற்றி பெற வேண்டிய நாள். முயற்சியில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது. வெளியூர் பயணத்தில் நிதானம் தேவை. வியாபாரம் விருத்தியாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த தகவல் வரும். மற்றவர் வார்த்தைகளை கேட்டு மனதை அலைபாய விடாதீர். இழுபறியாக இருந்த வேலை முடியும். கும்பராசி அன்பர்களே, முயற்சி வெற்றியாகும் நாள். எதிர்ப்புகளை சமாளிப்பீர். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த வேலை நடக்கும். வியாபாரத்தில் கவனம் செலுத்துவீர். நினைத்ததை அடைவீர். செல்வாக்கு உயரும். சூழ்நிலையை அறிந்து செயல்படுவீர். பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். மீனராசி அன்பர்களே, உழைப்பால் உயர்வு காண வேண்டிய நாள். சங்கடம் விலகும். தெளிவுடன் செயல்பட்டு நினைப்பதை சாதிப்பீர். குடும்ப நெருக்கடி குறையும். செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த பணம் வரும். மனம் தெளிவடையும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். அதிர்ஷ்டம் தேடி வரும். கையில் பணம் புரளும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும்.